ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். நீங்களும் கமெண்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கேன் ஐ பை 5 or 10 குவான்டிட்டிஸ் ரிலையன்ஸ் ஷேர் அட் திஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அது இந்த போனஸ் ஷேர் கிடைக்கிறதுனால இந்த டைமில் நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மோரட் போனஸ் ஷேர்னு என்னன்னு சொல்லிடுறேன். போனஸ் ஷேர் இப்போ 1:1 ரேஷியோவில் போனஸ் ஷேர் ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க. போனஸ் ஷேர் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் 3000 ரூபாய் இப்போ ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் 3020 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 1:1னா அதே மாதிரி இன்னொரு 3000 ரூபா அந்த ப்ரைஸில் இன்னொரு ரிலையன்ஸ் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. 1500 1500 ப்ரைஸில் வச்சு 2 ஷேர் கிடைக்கும். அதுதான் அந்த 1:1 போனஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ரிலையன்ஸ் வாங்கணுமானா, இந்த ப்ரைஸில் வாங்கணுமானா என்னோட ஒப்பீனியன் நான் வாங்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஆல்ரெடி ஸ்டாக் நல்லா ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 இயரில் 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 1 இயரில். அது இந்த 2024 அவங்களோட ரிட்டர்ன்ஸ் 17% இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வேல்யூவேஷனில் ரிலையன்ஸோட ஷேர் நான் உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது ரிலையன்ஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த ஷேரில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஷேர் ரீசெண்டாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த டைமில் அந்த டைமில் கிராஷ் ஆனதில் நான் பிக் பண்ணதில் இந்த ஷேரும் ஒன்று. அந்த டைமில் வாங்கி வச்சுருந்தேன். கடைசியாட்டு வாங்கினது ஒரு 150 ரூபாய் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாட்டு தான் டிவிடனும் கிடச்சி இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். ஸோ மோராட்டி இப்போதைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 176 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு நான் அவ்வளோ என்ட்ரி கொடுக்க வாய்ப்புகள் இல்லை ரிலையன்ஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் சரி, பிபிசிஎல்லும் சரி, ஹெச்பிசிஎல், அதே மாதிரி இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக் எல்லாமே அவங்களோட கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் கம்மியானதுனால சில குவார்ட்டர்ஸ் லாஸ்ட் 2 to 3 குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. அதாவது குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. இவங்க வர குவார்ட்டரில் ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்தியன் ஆயிலில். ஸோ இந்தியன் ஆயிலில் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க நான் விரும்பலை. ஷேர் ப்ரைஸ் ஒரு 180 போச்சு, மறுபடியும் இறங்குது, 180 போகுது, அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் நான் அவாய்ட் தான் பண்ணோம். இப்போ என்ட்ரி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூபிட் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்கீங்க ஒரு ஆள். ஸோ கியூபிட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி, அதாவது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் அந்த கியூபிட் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சமயத்தில் ஒரு 300 400 ப்ரைஸ் நினைக்கிறேன். இதில் ப்ரொமோட்டர் ப்ராப்ளம் இருந்து அப்புறம் இந்த கம்பெனி வேற ஒரு கைக்கு போச்சு. அந்த சமயத்தில் அந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம்லலாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா சரியான ரிட்டர்ன் கியூபிட் 400 ரூபா இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா கிட்ட வந்துடுச்சு. அடுத்தது மறுபடியும் அந்த செக்மெண்ட்ல இருந்து அடுத்த ஸ்டாக் பிரிச்சாங்க, ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் 85 to something அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கியூபிட் ஸ்டாக். ஸோ இப்போதைக்கு கியூபிட் ஸ்டாக்ல நான் என்ட்ரி கொடுக்க ஐடியாவில் இந்த வேல்யூவேஷனில் இது கியூபிட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் நீங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் கேட்ட பங்கு அப்படிங்கிற தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ இன்னும் நம்ம சேனலில் தான் இருக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்த ப்ரைஸ் அடுத்தது சரியாக ரேலி ஆச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணாங்க, பட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்போதைக்கு கியூபிட்லாம் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஆயில் இந்தியா, சிபிசிஎல், ரிலையன்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாம் இந்த வின்ஃபால் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்டானு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக பெனிஃபிட். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு இந்த குரூட் ஆயிலுக்கான வின்ஃபால் டேக்ஸை குறைச்சா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு எல்லாமே பெனிஃபிட் தான். ஸோ இது நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் லிமிடெட் அவங்களோட ஆகஸ்ட் 30 மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில். அதில் அவங்க சில அமால்கேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட், ஜிஎஸ்பிசி எனர்ஜி லிமிடெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட குஜராத் கேஸ் லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ண போகிறாங்க சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களோட டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் பிஸ்னஸ், கேஸ் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் தனியாக டிமர்ஜ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளோ ஷேர் எந்தெந்த இதில் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி குஜராத் கேஸ் லிமிடெட் கூட தான் இந்த பிஸ்னஸ்லாம் மெர்ஜர் பண்ணுறாங்க. இந்த மெர்ஜர் மூலமாட்டு நீங்கள் 305 ஈக்விட்டி ஷேர் குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஈக்விட்டி ஷேர் குஜராத் கேஸ் லிமிடெட் ஆட்டு கிடைக்கும். அது மாதிரி 13 ஈக்விட்டி ஷேர் இந்த ஜிஎஸ்பிஎல் அந்த ஷேர் ஆட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஈக்விட்டி ஷேர் குஜராத் கேஸ் லிமிடெட் கிடைக்கும். அடுத்தது இந்த டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸை தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் குஜராத் கேஸ் லிமிடெட்டில் 3 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 3 ஷேர் குஜராத் கேஸ் லிமிடெட் உங்கள்கிட்ட இருந்துன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூவாக லிஸ்ட் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ்
GSPL டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்விட்டி ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராலிட்டி இது வந்து குஜராத் கேஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு, மெர்ஜரும் பண்ணுறாங்க, டிமெர்ஜரும் பண்ணுறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இந்தந்த ஷேர் கிடைக்கும்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NBCC கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி வந்து அதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி வந்து 1:2 அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது ஆல்ரெடி இவங்க 0.63 ருபீஸ், அதாவது 63 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் செப்டம்பர் 25ஆம் தேதி நடக்குது. ஸோ அதில் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த டிவிடன் கிரெடிட் ஆகும். அடுத்தது இந்த போனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி போர்டு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 2 மாதத்துக்குள்ள அந்த போனஸ் ஷேர் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு இந்த NBCC கம்பெனி வந்து 1:2 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் 7ஆம் தேதி. இது வந்து NBCC கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ்ல வந்து அப்டேட். ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஷேர் பிரைஸ் 1504 ரூபாய் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. வேல்யூஷன் உங்களுக்கே தெரியும் 80க்கு மேலே இருக்குது ப்ரைஸ் டர்னிங்ஸ். இப்போதைக்கு நியூ என்ட்ரி உள்ள கொடுக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வருண் பிவரேஜஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க, நல்ல பெனிஃபிட் இருக்கு. ரீசெண்டாக இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2:5 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க வருண் பிவரேஜஸை ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்தது நியூ என்ட்ரி இப்போதைக்கு உள்ள கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். வருண் பிவரேஜஸ்ல ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இதுதான் வருண் பிவரேஜஸ்ல என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ மார்க்கெட்டே உச்சாணி கொம்புல இருக்கு, பட் எந்த டைம்ல எந்த ஷேர்ல என்ட்ரி கொடுக்கலாம், உங்க ஃபேவரட் ஸ்டாக்கை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. ஸோ மோராட்டி இப்போ மார்க்கெட் உண்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஹையாக தான் இருக்குது, எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் சில ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பேங்கிங் செக்டார் ஸ்டாக்லையும் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருக்குது தவிர வேல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் மேலே போகாமல் இருக்குது. பட் அது இந்த டைமில் வந்து நானே வந்து வேடிக்கை தான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு நடந்தது என்னென்னா, மார்க்கெட்டில் ஆக்சுவலி நம்ம கையில் வந்து அமௌண்ட் இருக்க நேரம் வந்து மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதே கையில் பைசா இல்லாத நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே அடிக்கிறாங்க போட்டு. இதான் ஒரு இன்வெஸ்டர்ஸோட கதியாக இருக்குது. ஸோ மோராட்டு நானும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேடிக்கை தான் பார்க்குறேன். ஸோ வேடிக்கை பார்க்கலாம், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் தராமே பெறுவார். ஸோ அதனால மார்க்கெட்டில் வேடிக்கை பார்ப்போம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக என்ட்ரி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்குறது மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ்னால் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஒன்று நாட்கோ ஃபார்மா இருக்குது, அது வந்து நல்ல ரேலியாக இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணதுலேருந்து நல்ல ரேலியாக இருக்குது. பட் நாவில் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். பட் வேல்யூஷன் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது நாட்கோ ஃபார்மா. அது மாதிரி டாக்டர் ரெட்டிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸில் எடுத்திங்கன்னா அந்த கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாமே வேல்யூஷன் கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. ஸோ இப்படி அடுத்தது ITC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் லெவலில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து இதெல்லாம் பல்காக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஸ்லோவாக பொறுமையாக 1-2 பண்ணுங்கள். ஸோ பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா திடீர்னு மார்க்கெட் அறிஞ்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணுங்கள். இது வந்து இந்த செக்டார் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்களோட இன்னொரு செக்டார் தான் பயோகான் ஃபார்மா. இவங்களுக்கு வந்து USFDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஒரு டாப்டோமைசின் இன்ஜெக்ஷனுக்கு வந்து USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டோமைசின் இன்ஜெக்ஷன் வந்து 500 mg அந்த செக்மெண்ட்டில் வருது. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாக இருக்கிற பயோகான் ஃபார்மா மூலம் மட்டும் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன். இதுக்கு வந்து USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPC தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 12,000 கோடி வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு 48th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா NTPCகளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜுடியோ ஸ்டோரை வந்து துபாயில் நெக்ஸ்ட் மந்தில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜுடியோ ஸ்டோரை வந்து துபாயில் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ஓசிஸ் மால் அங்கே வந்து லொக்கேட்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜுடியோ அப்படிங்கிற ஸ்டோர். இது வந்து ட்ரெண்ட் லெவல் ஒன் ஆஃப் த பிரான்ச்சு. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோன். ஆக்சுவலி ஃபாரின் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஆக்சுவலி 4 சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸுக்கு இந்த நவரத்னா PSU ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எந்தெந்த கம்பெனிக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சட்லஸ் ஜால் வித்யுத் நிகம், அடுத்தது வந்து நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். இதில் நான் லாஸ்ட்டாக சொன்ன அந்த சட்லஜ் வந்து SJVN கம்பெனி, அடுத்து நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து NHPC. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனாமி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அப்டேட். இனாமி லிமிடெடோட சப்சிடரி தான் ஹீலியோஸ் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஆல்ரெடி இந்த மேன் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியில் 49.60% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த எனாமி லிமிடெடோட சப்சிடரி வந்து 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து த மேன் கம்பெனியில் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மேன் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் பிராண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மென்ஸ் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸுக்கு குறிப்பாட்டு ஃப்ராக்ரன்ஸு, ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, அடுத்து வந்து பியர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த செக்மெண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க டிஜிட்டல் பிராண்ட் லைஃப் ஸ்டைலு. ஸோ இது வந்து இனாமி லிமிடெட் வந்து த மேன் கம்பெனியில் 100% ஆஃப் த ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அவங்களோட சப்சிடரி ஹீலியோஸில் லைஃப் ஸ்டைல் ப்ரைவேட் லிமிடெட் மூலமாட்டி. இது வந்து எனாமி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கூகுளோட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாட்டு தமிழ்நாட்டில் வந்து 2 மில்லியன் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கலாம், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தமிழ்நாட்டில் 2 மில்லியன் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஏஐ சம்மந்தமான ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கூகுளு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். இது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கூகுள் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹெச்ஏல வந்து அப்டேட்டு. ஹெச்ஏலோட சிஎம்டி ஆட்டு டிகே சுனிலை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎம்டி ஆட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆட்டு டிகே சுனிலை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். செப்டம்பர் 1 இவர் சார்ஜ் எடுக்கிறாரு. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.